ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கப் வேர்க்கடலை இருந்தால் போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு 2 சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பேஜில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வறுக்காத வேர்க்கடலையாக பார்த்து எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துருங்க. இப்போ ஒரு துணியில் இந்த மாதிரி வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாலை நான் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரைச்ச நிலக்கடலை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு ஹனியோ இல்லை வெல்லம், நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃபுல் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் இது ஒரு டைம் குடிச்சிங்கனாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீதமாக இருந்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இது கூடவே நல்லா வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூட கொத்தமல்லி தலை, கேரட்டு, பீன்ஸு, தேவைக்கேற்ப மாதிரி உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்து தேவை கிடையாது. அதில் இருக்கிற உருளைக்கிழங்கே வந்து போதும். நல்லா வடமாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு கட்லெட் மாதிரி 2 சைடும் நல்லா தட்டி ஒரு தோசைக்கல்ல விட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 சைடு வேக விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாம். எண்ணெயில் இது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் தோசைக்கல்ல போட்டுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாலும் அது நிறைய பேருக்கு போய் சேர்றதில்ல. நிறைய பேருக்கு சேரணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.